தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டபிடாரம் அருகே உள்ள பாறைக்குட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் பால்பாண்டி. இவர் சொந்தமாக சரக்கு வாகனம் வைத்து தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பால்பாண்டியனின் சரக்கு வாகனம் இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இது தொடர்பாக மணியாச்சி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் பால்பாண்டி விபத்துக்குள்ளான தனது சரக்கு வாகனத்திற்கு மோட்டார் வாகன விபத்து காப்பீடு தொகை பெறுவதற்காக HDFC இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் வாகன காப்பீடு இருப்பதாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். இந்நிலையில் பால்பாண்டி தாக்கல் செய்த காப்பீடு பாலிசி போலியானது என தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து HDFC ஜெனரல் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் மேலாளரான ராஜேஷ் என்பவர் அளித்த புகாரின் பேரில் மணியாச்சி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த வழக்கை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். தூத்துக்குடி மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு மற்றும் காப்பீடு தொடர்பான சிறப்பு புலனாய்வு பிரிவு காவல் ஆய்வாளர் ஜெயந்தி நடத்திய விசாரணையில் 4 சக்கர வாகனத்தை இருசக்கர வாகனமாக பதிவேற்றம் செய்து காப்பீடு செய்துள்ளனர். பின்னர் இருசக்கர வாகனத்தின் கட்டணத்தை செலுத்தி வாகனத்தின் உரிமையாளர் பெயர், முகவரி, வாகன விவரம் ஆகியவற்றை மாற்றி போலி காப்பீடு செய்துள்ளனர். இதேபோன்று 2020ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான நபர்களிடம் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து நடந்த விசாரணையில் இந்த மோசடியில் ஈடுபட்ட தென்காசி மாவட்டம் மலையப்பட்டியைச் சேர்ந்த சங்கரலிங்கம், தென்காசி மாவட்டம் கழுகுநீர்குளம் பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ், திருநெல்வேலி மாவட்டம் இத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்த தங்கப்பாண்டி, தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த செந்தில்வேல் முருகன் ஆகியோரை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவர்கள் பல்வேறு இன்சூரன்ஸ் நிறுவனங்களின் பெயரில் போலியாக இணையதளத்தில் காப்பீடு பதிவு செய்து லட்சக்கணக்கில் பண மோசடியில் ஈடுபட்டது அம்பலமானது. இந்த சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வாகனங்களுக்கு காப்பீடு செய்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர்.